ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் மார்க்கெட்டை வீக்காக தான் இருந்தது. ஸோ அன்னையோட டே ஃபுல்லாகவே ஸோ அதோட லோவை உடச்சி மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகமாக கீழே இறங்கிட்டு ஒரு 100 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் அந்த லோலேருந்து 100 பாயிண்ட் வந்து ரெக்கவர் ஆகி முடிஞ்சதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த வீக்னஸை ஷோ பண்ணுது, டெஸ்பைட் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் நல்ல ஒரு க்ரீன் சைடில் புல்லிங் இருக்குது. மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற போகிறாங்க அப்படின்ற ஒரு சைன் தான் இது ஆக்சுவலாக. ஓகேங்களா, அட்லீஸ்ட் வந்து மார்க்கெட் அங்கேயாவது நிற்கும் அப்படின்ட்டு தான். சின்ஸ் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக மந்த்லி எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா நாளான்னைக்கு இருக்குங்க, செவ்வாய்க்கிழமை. ஸோ அதனால் என்னமோ தெரியல, நிறைய ஸ்டாக்கோட மேக்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் தாறுமாறாக ஏறி இருக்கும், இண்டெக்ஸோட விஷயங்கள் எல்லாம் மாறி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதனால தான் ஏறின மார்க்கெட்டை ஒரு சர்டைன் பாயிண்டில் மிடில் வச்சு முடிச்சுட்டு அடுத்த ஃப்ரெஷ் மந்த் கான்ட்ராக்டில் மார்க்கெட்டை புதுசாக எக்ஸ்பெக்டட் வச்சு மார்க்கெட்டை வந்து ஏற்ற வாய்ப்பு இருக்குது. இது நடக்கவும் இது தான் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு 70% அந்த வாய்ப்பு இருக்குங்க. பட் ஸ்டில் வந்து ஒரு அப்சைட் மார்க்கெட் மூவ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் டெஸ்பைட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கிற மாதிரி தான் ஷோ ஆகுது. ஸோ பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பயப்படுற மாதிரி இது வரைக்கும் இல்லை. பட் நாளைக்கு 2 நாளைக்கு மட்டும் ஜிக்ஸாக் மூவ் வந்து அதிகமாக இருக்கலாம் அப்படின்றது தோணுது. நிஃப்டி வந்து ஒரு 188 பாயிண்ட்டும், சென்செக்ஸ் வந்து ஒரு 912 பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து என்ஆஃப் ப்ரீமியம் தான். 188 அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் திங்கள் செவ்வாய் 2 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு ப்ரீமியம் தான். பட் சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐன்ஃப்ளைலாம் எடுத்திங்கன்னா ஒரு 5000 ரிஸ்க்கு 9500க்கு மேலே ப்ராஃபிட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியராக ஒரு 120 140 பாயிண்ட் என்னமோ இருக்குது. பட் மார்க்கெட் அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது ஒரு 6 மணி நேரம் நின்னா கூட ஒரு டீசெண்டான ஒரு டிகே வந்து கிடைக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். பட் ஆனால் நல்ல ஒரு ப்ரீமியம் வந்து இருக்குது. பட் ஆனால் மார்க்கெட்டோட மூவும் இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட் முடியும் போது 29 ஸ்டாக் லாங் சைடும், 78 ஸ்டாக் வந்து லாங் அன்வைண்டிங் நடந்திருக்கு. பட் இந்த லாங் அன்வைண்டிங்கில் எவ்வளோ குவான்டிட்டி இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றதுலாம் தெரியாது. ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு ட்ராக்கர் தான். ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இறங்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இறங்குறத வச்சு சொல்கிற விஷயம் அப்படின்றதுனால பெருசாக வந்து எடுத்துக்க வேண்டாம். அதுவும் மந்த்லி எக்ஸ்பைரி கிட்ட மார்க்கெட் எதுவுமே பிஹேவ் ஆகும்போது இந்த நம்பர்ஸ் வந்து பெருசாக ஒர்க் ஆகாது. ஸோ 74 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைடும், 30 ஸ்டாக் வந்து ஷார்ட் கவரிங்கும் இருக்குது. அண்ட் ஸ்டாடல் ப்ரீமியம் வேணால் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா நியராக ஒரு 215 ரூபாய்க்கு ஓப்பன் ஆனது. அது கிட்டத்தட்ட 188 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குதுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் கூட வந்து கம்மியாக வந்து மார்க்கெட்டில், பிகாஸ் மார்க்கெட்டோட வால்டிலிட்டி வந்து அக்ராஸ் வந்து இருந்தது தான் இதோட காரணம். ஆப்ஷன் செயினில் பார்த்தா கூட கொஞ்சம் விஷயங்கள் வந்து மாறின மாதிரி தான் இருக்குது. லைக் வந்து நியராக ஸ்கியூ லைட்டாக வந்து மாறின மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டுன்னு எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு ஃப்ளாட் டு அப் சைட் மாதிரி தான், ஃப்ளாட் டு டவுன் சைட் மாதிரி தான் இதை எடுத்துக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 100 பாயிண்ட் ஏறினாலும் மார்க்கெட் வந்து பயப்படுதுன்னு சொல்லும் போது காலை ஹெவியாக செல் பண்ணியிருக்காங்க கம்பேர் டு புட்டு. ஸோ அப்போது இந்த ஸ்கியூ என்ன சொல்லுது அப்படின்னா, இது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் டு டவுன் சைடு இல்லைனா ஒரு வால்டலிட்டியாக மார்க்கெட் இருக்கும் அப்படின்றது தான் வந்து இங்கே எதிர்பார்க்குது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாள் கழிச்சு ஸ்கியூவில் இந்த ஒரு மாற்றம். இது வந்து எக்ஸ்பைரி கேம் கம்ப்ளீட்டாக வந்து தெரியுது. மந்த்லி எக்ஸ்பைரிக்கான கேமை தான் இதை வந்து நான் பார்க்குறேன். ஸோ 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக மாறக்கூடும் அப்படின்றது தான். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஃப்ரைடே நைட்டு முடியும் போது ஒரு 20 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனாக தான் முடிஞ்சிருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு விஷயமாக தான் சொல்லணும். பட் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1300 கோடிக்கு ஃப்ரைடேவுமே வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ டெஸ்பைட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெரிவேட்டிவ்ஸில் பார்த்தோன்னா மார்க்கெட் தான் இறங்கின மாதிரி இருக்குது. பட் இந்த குவான்டிட்டிலாம் வெரி ஹியூஜ் குவான்டிட்டி, சும்மா சிம்பிளாக வந்து சொல்ல முடியாது. நீங்கள் இந்த டெரிவேட்டிவ்ஸில் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் தான் ஹெவியாக இருந்திருக்கும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு கேஷ் புஷிங் தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ஹெவியான ஒரு பை சைடில் கேஷ் போடுறாங்க அப்படின்னா இது வந்து மேபி அடுத்த வாரத்துக்கான இல்லை அடுத்த மாதம் கான்ட்ராக்டான விளையாட்டாக இருக்கும் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். நம்ம போகிற கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ செக்லிஸ்ட்டில் இந்தியா விக்ஸ் ஒரு 1% வந்து பார்த்திங்கன்னா இறங்கி முடிஞ்சிருக்கு. ஸோ பட் ப்ரீமியமில் பெரிய அளவு சேஞ்சஸ் இல்லை அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். நிஃப்டி ஸ்டாடல் 188 அண்ட் சென்செக்ஸ் வந்து 912 ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது. ஸ்கியூ வந்து பார்த்தோம் அப்படின்னா
சென்செக்ஸில் வந்து ஒரு வால்டெலிட்டி கம்ப்ளீட்டாக வந்து வால்டெலிட்டியாக இருக்கும் அப்படின்றதும், நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் டு ஆக்சுவலாக சொல்ல போனால் அது வால்டெலிட்டின்னு சொல்லிக்கலாம், இல்லை ஒரு ஃப்ளாட் டு ஸ்லைட் டவுன் சைடு வந்து இருக்கலாம் அப்படின்றது வந்து ஸ்கியூ இருக்குது. பிகாஸ் வந்து கால் சைடில் கால் செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தான். பட் நாளைக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட் ஏறும்போது புட் ரைட்டர்ஸ் ஹெவியாக வரும்போது இந்த விஷயங்கள் கண்டிப்பாக மாறக்கூடும். இது வரைக்கும் ஒரு ஃப்ளாட் டு டவுன் சைட் நிஃப்டியில் மட்டும் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. டெக்னிக்கலாக லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சைட் மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு சைட் ட்ரெண்ட் ஆகலாம். பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட தாராளமாக எடுத்துக்கங்க. அதை உடைக்கும் போது கூட மார்க்கெட் ஒரு சைடு வந்து போகலாம். டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் ஸோ 2 நாள் தான் இருக்குது அப்படின்றதுனால பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே விஷயங்கள் வந்து பெருசாக யூஸ் ஆகாது. பட் மார்க்கெட் எல்லாமே வந்து ஃப்ரைடே இறங்கியிருக்கு. கான்ட்ராக்டில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி மட்டும் ஷேடாக இருக்குது, மற்ற ரெண்டும் ஓரளவு ஏறி இருக்குது. பட் மிட் கேப் நிஃப்டியில் 4 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது கிளியராக வந்து இதில் தெரியாது. ஸோ டேட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான நம்பர்ஸ் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி அது எக்ஸ்பைரி அன்றைக்கி எல்லாமே வந்து மேட்ச் ஆகிடும் அப்படின்றதுக்காக கிட்டக்க அதோட வேல்யூஸ் வந்துச்சு. பட் இதை வச்சு பெருசாக வந்து இன்டர்பிரேட் பண்ண முடியாது அப்படின்றது தான் நிசப்தமான உண்மை. பட் பிசிஆர் வச்சு பார்க்கலாம். நிஃப்டி இறங்கியிருக்குது முன்ன நாள் இருந்ததை விட. பேங்க் நிஃப்டி இறங்கியிருக்கு அண்ட் மிட் கேப் நிஃப்டி இறங்கியிருக்கு அப்படின்றதுனால புட் செல்லிங் கொஞ்சம் கட்டப்பட்டிருக்கு அண்ட் கால் செல்லிங் கொஞ்சம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயம் மூலமாக நம்ம பார்க்குறோம். ஸோ குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் 1% அளவு ஏறி இருக்குது அந்த இண்டெக்ஸு கிட்டத்தட்ட. ஸோ இந்த வாரம் புதன்கிழமை நைட்டு அங்கே யூஎஸில் கிட்டத்தட்ட ஃபெட்டோடைய ரேட் டெசிஷன் இருக்குது. ஸோ ரேட் வந்து குறைக்கப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ 4.25லேருந்து 4% இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பார்க்கலாம். அது கூட ஸ்டேட்மெண்ட்ஸும் மினிட்ஸும் வந்து இருக்குது அப்படின்றதுனால இந்த வாரம் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். செவ்வாய்க்கிழமை கூட மார்க்கெட் செல் ஆகணும்னு நினச்சா தாராளமாக செல் ஆகலாம் அப்படின்றதும் ஒரு இன்ட்டு தான். ஸோ வெள்ளிக்கிழமை நம்ம டைம் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எக்ஸ் ரிசர்வ் வந்து இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. $697 பில்லியன் இருந்தது. நமக்கு இப்போ $702 பில்லியனாக இப்போ நம்மக்கிட்ட இருக்குது, விச் இஸ் வெரி குட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நல்ல விஷயம். அண்ட் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது, ஃபெட் ஈவெண்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து ட்ரேட் டீல் அப்டேட் வந்து இருக்கும் அப்படின்றதுனால மார்க்கெட் கண்டிப்பாக வந்து அங்கிட்டு இங்கிட்டு வால்டைல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸோ பெஸ்ட்டாக சொல்ல போனால் இந்த ஒரு 2 நாள் வந்து மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் அவேவாக இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்றதான் சொல்லுவேன். ஸோ ஜிக்ஸாக் மூவ் வந்து இருக்கும் எதிர்பார்ப்பு அப்படின்றதுனால அங்கிட்ட இங்கிட்ட எதுவும் பண்ண முடியாது. ஒன்று பண்ணிருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக அக்ரெசிவாக மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஈவன் வந்து அயன் ஃப்ளை போடுறதா இருந்தாலும் மூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அங்கே லாஸ் வந்தால் லாஸ் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் இந்த மார்க்கெட்டில் பெஸ்ட்டு வந்து கொஞ்சம் நவுந்து இருக்கிறது நல்ல விஷயம் தான். எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து இன்னும் வந்து அதை நான் நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். பட் ஏன் மார்க்கெட் வந்து பெருசாக ரியாக்ட் ஆகலை அப்படின்றது கிளியராக தெரியல. பார்க்கலாம். அது எக்ஸ்பைரி கேமாக தாங்க மேக்ஸிமம் வந்து இருக்க வாய்ப்பு. ஸோ டோட்டலாக சம்மரி பார்க்கும்போது வால்டலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் 11.5 மேலே இருக்குல்ல. ஸோ வால்டலிட்டி வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம். ப்ரீமியம் வால்டலிட்டி தான் இருக்கும் அப்படின்றது சொல்லுது. ஸ்கியூவும் சேம் அதே தான் வால்டலிட்டி இருக்குன்னு சொல்லுது. ஃபியூச்சர்ஸ் மட்டும் ஒரு மாதிரி நியூட்ரல் வியூ தான், அது பெருசாக வந்து கிளியராக தெரியல. பிசிஆர் பார்க்கும்போது கிளியராக கொஞ்சம் வந்து ஷார்ட் இருக்குது. ஷார்ட் விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக போகுமான்னு அப்படின்னு இல்லை. ஃப்ரைடே டேட்டா படி புட் செல்லர்ஸோட கால் செல்லர்ஸ் ஹெவியாக பொசிஷன் வச்சுருக்காங்க அப்படின்றது மட்டும் சொல்லிக்கலாம். ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்.